பங்குனி வெயில் பல்ல காட்டி இழுக்கும் போது இந்த உச்சி மலை மேல இருக்கிற ஸ்னோ மட்டும் எப்படி மெல்ட் ஆகாம இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி மச்சான் கேம்பிங் போலான்னு ஆசையா கூப்பிட்டான். சரி நானும் சரி ரொம்ப கேட்கறானு சொல்லிட்டு கேம்பிங் கிட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு காட்டுக்குள்ள போய் டென்ட் கிட்டெல்லாம் செட் பண்ணி கேம்ப் ஃபயர் போட்டு ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா கரடி ஒரு கேம்பிங்க்கு போனா 4 பீரை போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த பீர் நம்மள போட்டுரும் போலயே. எல்லாரையும் டென்ட்டுக்குள்ள ஓடுங்க ஓடுங்க அந்த மிருகம் நம்மளை பார்த்து விட்டதுன்னு சொல்லி உள்ள போய் உட்கார வச்சா என் குட்டி பையன் கரடி மாமா எங்க பாருங்க அப்படின்னு பாட்டு பாடுறான். டேய் வாயா மூடுறா, சும்மா இரேண்டா. யூடியூப்ல கண்மணி பாடல்கள் பார்த்து நமக்கு கண்ணீரஞ்சலி ஒட்டிட்டு வைக்க போலயே. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். பகல்ல இவ்வளவு வெயில் அடிக்கும் போது மலை மேல இருக்கிற ஸ்னோ ஏன் மெல்ட் ஆகல அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் டிஸ்டன்ஸ் தான் காரணம். உண்மையில தாங்க மேல போக போக ஏரோட டென்சிட்டி ரொம்ப தின் ஆயிரும். அதனாலதான் ஒரு 6000 8000 ஃபீட் எலிவேஷன்ல வந்து ஸ்னோ அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த தின் ஏர்னால அதை மெல்ட் பண்றதுக்கான சக்தி அதுகிட்ட